திஸ் இஸ் ஷின்டு. இந்த வீடியோல த ட்ரீமிங் ஆஃப் ஃப்ரீக்கிங் ஃபேரிடைல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் நம்மளுடைய ஃபீமேல் ரீட். அவளுடைய பேரு ஷின் ஜேரிம். அவ ஸ்பீடா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவருடைய அப்பாவை பார்த்து, அப்பா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் இறந்து போனீங்கன்னா நானே உங்களை கொன்னுடுவேன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் அவளுடைய அப்பா, நீ கவலைப்படாத, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே இறந்துடுற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஃபினரெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ ஜேரிம் நடந்து வந்துட்டுருக்கா. அவளுக்கு அவள் ஃபேமிலியில் யாருமே இல்லாமல் அவளுக்கு ஸ்டெப் மதர் ஸ்டெப் சிஸ்டர் மட்டும் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் வருஷம் முன்னாடின்னு காமிக்கிறாங்க. அப்போது ஜேரிமோடைய அப்பா விளையாடிட்டு இருக்காரு பார்க்கில். ஒருத்தவங்கள பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சிருது. அவங்க அவர்கிட்ட வந்ததும் 2 பேரும் கையை பிடிக்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் லவ் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெயரிம் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அவங்களுக்கும் ஜெயரிமோடைய அப்பாவுக்கும் மேரேஜ் ஆயிடுது. கூடவே அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்கா. அந்த 2 பொண்ணு பேரு சோஜன் அண்ட் ஹவாஜின். இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. அப்போ ஜெயரிமோடைய ஸ்டெப் மதர் சோரா அமைதியா இருக்கிறத பார்த்து ஹவாஜின் சோராவை சாப்பிட சொல்றா. அதை பார்த்ததும் சோரா இல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சாப்பாடை பார்த்து வாமிட் பண்ற மாதிரி பண்றா. அதை கேட்டதும் ஹவாஜின் என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறா. சோரம் இல்ல எனக்கு உன்னுடைய அப்பாவுடைய ஞாபகமா இருக்கு, அதனால தான் என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்றாங்க. அப்போ ஜெயரீம் இவங்க 3 பேரையும் பார்த்து, இவங்க 3 பேருக்கும் என்னுடைய அப்பாவை பிடிச்சிருக்கு, ஆனா என் மேலதான் இவங்க யாருக்குமே பாசம் இல்லைன்னு சொல்றா. அப்போ இவளுடைய அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி இவகிட்ட உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னதை நினைச்சு பார்த்து அவளுடைய அப்பாவுடைய ரூம்ல வந்து எல்லாமே சர்ச் பண்றா. அவ சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரில் சங்தாம் என்ற ஒரு ஹோட்டலுக்கு மேனேஜர் தேவைப்படுதுன்னு இருக்கு. அது பின்னாடி இவருடைய அப்பா ஜேரிம் சில நேரத்தில் நம்மளாலேயே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட முடியாது, நீ இந்த இடத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடு, அங்கே ரொம்ப பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதோ ஜேரிம்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹெவன் ஹோட்டலோடைய ஓனரை காமிக்கிறாங்க. அவன் தான் நம்மளுடைய ஹீரோ சாமன். அப்போது சாமனுடைய செக்ரட்டரி வந்து சாமன் கிட்ட இந்த தடவை நம்ம ஹோட்டலுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் சாமன் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறான். அதை கேட்டதும் செக்ரட்டரி என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு சாமன் கரெக்டு தான், எல்லா நேரமும் நம்ம காசு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் ரொம்ப லக்கி, நான் பணக்கார ஃபேமிலியில் பிறந்திருக்கேன், அதனால என் லைஃப் ஃபுல்லாக நான் காசு பின்னாடி ஓடணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் செக்ரட்டரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்யலான்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் நீங்கள் யாரையுமே எடுத்துக்க மாட்டீங்க, இதே மாதிரி போயிட்டே இருந்தால் ஒரு நாள் இந்த ஹோட்டலே மூட வேண்டியதாக இருக்கும்னு சொல்கிறான். ஷாமன் அப்படி இருந்தால் நீ எல்லா எம்ப்ளாய்க்கும் 10% இன்க்ரிமெண்ட் கொடுன்னு சொல்கிறான். அது கேட்டதும் செக்ரட்டரி ரொம்ப சந்தோஷமாகி என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஷாமன் நம்ம சந்தோஷத்தை தான் ஃபாலோ பண்ணோன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜெயரீம் அவளுடைய ஃப்ரெண்டு கூட இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவளுடைய ஃப்ரெண்டு பேரு சஞ்சம். ஜெயரீம் என்னுடைய அப்பா லைஃப் ஃபுல்லாக ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்தார், அவர் எனக்குன்னு எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ சஞ்சம் அவர் தான் உனக்கு ஹெவன் ஹோட்டலை பற்றி சொன்னார்ல, நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், அங்கே 2 பேருக்கு கல்யாணம் ஆக போதான்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஜெயரீம் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடக்குமான்னு கேட்குறா. சஞ்சம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சஞ்சம் ஜெயரீம் கிட்ட நீ சோகமாக இருந்தா என்கிட்ட அழலான்னு சொல்கிறா. ஜெயரீம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அவளுடைய வீட்டுக்கு வந்து தூங்கிடுறா. அப்போது அவளுடைய கனவுல அவளுடைய அப்பா வர மாதிரி காமிக்கிறாங்க. அவரை பார்த்ததோ ஜெயரீம் டென்ஷன் ஆகி நீங்கள் எப்படி என்னை இந்த மாதிரி விட்டுட்டு போகலாம், நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க லெட்டரில், யார் ஒரு பொண்ணுக்கு அவள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக மாட்டா, ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு எழுதுவா, இதெல்லாம் யார் பண்ணுவான்னு கேட்குறா. அதை கேட்டதும் அவளுடைய அப்பா திரும்பி நான் உனக்கு இன்னொரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு பம்கினை தூக்கி அவகிட்ட போடுறாரு. அப்போ அந்த பம்கின் இலையெல்லாம் அவளை சுற்றி அந்த கனவை பார்த்து பயந்து அவள் ஸ்பீடாக எழுந்து என்ன கனவு இதுன்னு சொல்கிறா. ஜெயரீம் டக்குன்னு அவளுடைய ஃபோன் எடுத்து அவளுடைய ட்ரீம்க்கு என்ன மீனிங்னு சர்ச் பண்ணுறா. அதில் பம்கின் கனவுல வந்தால் வெல்த் வரும்னு இருக்கு. அதை பார்த்து ஜெயரீம் ரொம்ப சந்தோஷமாகறா. அப்போ அவளுடைய ஃப்ரெண்ட் சஞ்சம் கால் பண்ணி ஹெவன் ஹோட்டலில் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஜெயரீம் சரி ஓகே போகலாம், இந்த சான்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஹெவன் ஹோட்டலில் என்னதான் இருக்குன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அவள் ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த ஹோட்டல் பெருசாக இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அவளுடைய வாயை திறந்து வச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஷாமினை காமிக்கிறாங்க. ஷாமின் அவனுடைய கொடையை வச்சு நின்றுட்டுருக்கான். அப்போ செக்ரட்டரி வந்து இந்த கொடையை ஏன் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க, இங்கே ஒரு கல்யாணம் நடக்க போகுது, ஸோ நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஷாமின் அப்படிலாம் கிடையாது, இப்போ இருக்க மனுஷங்களை நம்பவே முடியாது,
யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்னு சொல்றான். அத கேட்டதும் செக்ரட்டரி, "அப்ப நீங்க இன்னைக்கு வராமயே இருந்திருக்கலாம்லன்னு" சொல்றான். ஷாமன், "இங்க கல்யாணம் நடக்க போது. நான் எப்படி வராம இருப்பேன்னு" சொல்லிட்டு ஒரு பையன் பொக்கே எடுத்துட்டு போறத பார்க்குறான். அத பார்த்ததும் செக்ரட்டரி, "என்ன உங்களுக்கு அந்த பையன் மேல டவுட்டா இருக்கு தானே? நீங்க இதே மாதிரி எல்லாரையும் சந்தேகப்பட்டா என்னதான் பண்றதுன்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல பிரைட காமிக்கிறாங்க. அந்த பொக்கே எடுத்துட்டு வந்த பையன் பிரைட் கிட்ட வந்துட்டு கங்ராச்சுலேஷன் சொல்லி, ஆனா அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்து, "வா இங்கருந்து போலான்னு" சொல்றான். அப்போ ஷாமின் அங்க வந்து, "எனக்கு உன் மேல ஃபர்ஸ்ட்டே டவுட் இருந்துச்சு. நீ இந்த மாரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும். அமைதியா இங்கருந்து போயிடுன்னு" சொல்றான். அதையும் கேட்காம அந்த பையன் ஷாமின அங்கருந்து சொல்றான். சொல்லிட்டு அவனுடைய அம்ரல்லாவ புடிக்கிறான். ஆனா ஷாமின் ரொம்ப டேலண்டடுன்றதால அந்த பையன போட்டு நல்லா அடிச்சுட்டு பிரைட பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல பிரைடும் குரூமும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கறத சுன்ஷே பார்த்துட்டு, "நம்ம லைஃப்லலாம் இந்த மாதிரி என்னைக்காச்சும் நடக்குமா? நடக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்குன்னு" சொல்றா. அப்போ செக்ரட்டரி ஒரு அழகான பொண்ண பார்த்து ஜேமின் கிட்ட, "அந்த பொண்ண பாருங்க. அவ ரொம்ப அழகா இருக்கான்னு" சொல்றாங்க. அத கேட்டதும் ஜேமின், "ஆமா அழகா தான் இருக்கா. அவ ஒரு மார்பிள் மாதிரின்னு" சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ண பார்த்து மார்பிள்னு நெனச்சு பார்க்குறான். அதே நேரத்துல ஜேரிம்க்கும் அவளுடைய ஃப்ரெண்டுக்கும் பம்ப்கின் கேக் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றாங்க. அத பார்த்ததும் ஜேரிம்க்கு அவளுடைய அப்பா கனவு ஞாபகம் வந்து அந்த கேக்க அவளுடைய கத்தியால குத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல ஷாமன் அவனுடைய அழகான கொடைய அவனுடைய கர்ச்சீஃப் வச்சு கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது, அவன் கையில இருந்து அந்த கர்ச்சீஃப் பறந்து ஜேரிம் கிட்ட வந்துடுது. ஜேரிம் அந்த கர்ச்சீஃப் எடுத்து பார்த்து, "என்ன இது பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே! உண்மையாவே நம்மளுக்கு நெறைய காசு வரப்போதான்னு" சொல்லி அந்த கர்ச்சீஃப அவளுடைய கழுத்துல போட்டுக்கிறா. ஜேரிம் வீட்டுக்கு வந்ததும் அவளுடைய தங்கச்சி ஜேரிம் கிட்ட அம்மா பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு சொல்றா. அத கேட்டதும் ஜேரிம் அதிர்ச்சியாகி, அவளுக்கு வந்த பம்ப்கின் கனவு வெல்த்துக்காக கிடையாது. அது ஒரு அசம்ப்ஷன் தான் சொல்றா. அப்போ ஜேரிம் அவளுடைய மனசுக்குள்ள, "என்னுடைய அப்பா காசு சம்பாரிக்கிறத தவிர எல்லாமே பண்ணாருன்னு" சொல்றா. அப்போ ஃப்யூனரல்ல ஒரு அங்கிள் ஜேரிம் கிட்ட, "உன்னுடைய அப்பா எனக்கு காசு தரணும்னு" சொல்றாரு. அத கேட்டதும் ஜேரிம், "ஓகே நான் தந்துடுறேன்னு" சொல்றா. அதே நேரத்துல பிரசன்ட்ல அவர் எவ்ளோ கடன் வாங்கி வச்சிருக்காருன்னா, அவங்களுடைய வீடே அவங்க சேல் பண்ற மாரி ஆயிடுது. ஜேரிம் ஃபீல் பண்ணிட்டே அவளுடைய நோட் புக்க பார்க்குறா. அப்போ அவ வரைஞ்ச அவளுடைய டிராயிங்க பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல பாஸ்ட்ட காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல ஜேரிம் ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஆர்ட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ லஞ்ச் பீரியட் அப்போ எல்லா பசங்களுடைய அம்மா, அப்பா வந்து லஞ்ச் குடுக்கறத பார்த்து ஜேரிம்க்கு யாருமே வராதால ஃபீல் பண்றா. நெக்ஸ்ட் சீன்ல டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப டீச்சர் ஜேரிம் கிட்ட, "நீ அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்னா, நீ $1000 பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் உன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்லுன்னு" சொல்றாங்க. ஆனா ஜேரிம்க்கு அவளுடைய அப்பா கிட்ட அவ்ளோ காசு இல்லன்னு தெரிஞ்சதால, அவளே வேண்டான்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம் இதெல்லாம் நெனச்சு பார்த்து, மேபி அந்த லெக்சர்லாம் நான் அட்டெண்ட் பண்ணியிருந்தா, இந்த நேரத்துல என்கிட்ட ஜாப் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவால்ல, நான் தோல்விய ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றா. அதே நேரத்துல ஹவாஜின் இவங்களுக்கு நடந்த கடனெல்லாம் யோசிச்சு பார்த்து, அவளுடைய அம்மா கிட்ட, "அவர் பண்ணதுக்கெல்லாம் நம்ம ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? ஜேரிம் தானே அவருடைய பொண்ணு. ஜேரிமே எல்லாமே ஹேண்டில் பண்ணட்டும்னு" சொல்றா. அத கேட்டதும், "சோரம், நீ ஏன் இந்த மாதிரி பேசுற? அமைதியா இருன்னு" சொல்றா. அதுக்கு அதுக்கு அவாஜின், "என்ன உங்களுக்கு அவர அவ்ளோ பிடிக்குமா? என்னையே இந்த மாதிரி சொல்றீங்கன்னு" கேட்கிறா. இது எல்லாமே ஜேரிம் கேட்டுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம் சில பொருள வெளிய எடுத்துட்டு போய் போடும்போது, "இந்த ஃபேமிலிக்கு நானும் யூஸ்லெஸ் தானான்னு" சொல்றா. அதே நேரத்துல ஷாமின காமிக்கிறாங்க. ஷாமின் அங்க இருக்க பபிள்ஸ ஊதிட்டு இருக்கான். அப்ப செக்ரட்டரி வந்து ஷாமின் கிட்ட, "ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதால ஃப்ளோர்லாம் ஸ்லிப்பரி ஆகுது. நெறைய பேர் கீழ விழுந்துருவாங்கன்னு" சொல்றான். அத கேட்டதும் ஷாமின், "எனக்கு டென்ஷனா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு" சொல்றான். செக்ரட்டரி, "உங்களுக்கு டென்ஷனா இருந்தா சிகரெட் இருந்தா சிகரெட் புடிங்க. இந்த மாரிலாம் பண்ணாதீங்கன்னு" சொல்றான். அதுக்கு ஷாமின், "உனக்கு தான் தெரியும்ல, நான் சிகரெட்லாம் புடிக்க மாட்டேன்னு. நான் இப்ப எவ்ளோ ஃபீலிங்ல இருக்கேன்னு தெரியுமா? இந்த கம்பெனில வேலை செஞ்ச 2 பேரும் அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு, இப்ப அவங்க போயிட்டாங்க. நம்ம கம்பெனில இதே மாரி நம்மளுக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிட்டு இருந்தா, நம்ம என்னதான் பண்றது? இதுக்கப்புறம் நம்ம கிம்ஸ தான் நம்பணும்னு" சொல்றான். அத கேட்டதும் செக்ரட்டரி, "நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஹோட்டலுக்குள்ள பபிள்ஸ் ஊதுறது தப்பு. நீங்க வெளிய போய் பண்ணுங்கன்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம காமிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் ஒரு நியூ ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போ ஜேரமையும் ஹவாஜினையும் ஒரே ரூம்ல இருக்க சொல்றாங்க. அத பார்த்ததும் ஹவாஜின் ஜேரம் கிட்ட, "நான் தான் பெட்ல படுப்பேன். நீ கீழ படுன்னு" சொல்றா.
அத பார்த்து ஜேரிம், இந்த ரூம்ல நான் எப்படிதான் அட்ஜஸ்ட் ஆகி இருக்க போறேன்? இந்த நேரத்துல அம்மா வேற பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்க வேலை செய்யறது நல்லதே இல்லன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல சோரா ஒரு டான்ஸ் கிளாஸ்ல டான்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. சொல்லிக் குடுத்துட்டே இருக்கும்போது அவங்க மயங்கி கீழ விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்ததும் ஜேரிம் ஸ்பீடா போனதும் டாக்டர் ஜேரிம் கிட்ட, "நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ சோரா எழுந்து ஜேரிம் கிட்ட, "எனக்கு தெரியும். இந்த நேரத்துல நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறது உங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான். எனக்கு தெரியும். ஆனா இப்ப அப்பா இல்ல. நீ கவலைப்படாத. உன்ன நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு" சொல்றாங்க. அத கேட்டதும் ஜேரிம், "எனக்கு கனவுல அப்பா வந்தாரு. அவர் பம்ப்கின காமிச்சாரு. மேபி அவருக்கு நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரியும் தான் நான் நினைக்கிறேன்னு" சொல்றா. அத கேட்டதும் சோராக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஜேரிம ஹக் பண்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம் வீட்டுக்கு வந்துட்டு, "இப்போ நான் என்னதான் பண்றது? நான் பிசினஸ் பண்ணவா? ஆனா பிசினஸ் பண்றதுக்கும் காசு தேவைப்படுமே. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லையேன்னு" சொல்லிட்டு ஹெவன் ஹோட்டலோடைய போஸ்டர பார்க்குறா. அத பார்த்ததும், கண்டிப்பா நம்ம இங்க இன்டர்வியூக்கு போணும். இந்த இடத்துல எப்படியாச்சும் வேலை வாங்கிடணும்னு சொல்லிட்டு அவளுடைய கோட் எடுத்து போட்டு பார்க்குறா. ஆனா அந்த கோட் பத்தாததால, நான் என்ன குண்டாயிட்டேனான்னு சொல்லிட்டு 1 மந்த் ஃபுல்லா கஷ்டப்பட்டு எக்சர்சைஸ் செஞ்சு ஒல்லியாகி திரும்பவும் அந்த கோட்ட போடுறா. அந்த கோட்ட போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோட் கிழிஞ்சிருது. ஆனா இன்னும் 5 நாள் இருக்க மாரி தான் காமிக்கிறாங்க. அதனால ஜேரிம் 3 நாளா எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அமைதியா படுத்துட்டு இருக்கா. அவ முன்னாடி ஹவர்ஜன் ஒரு பிளேட் ஃபுல்லா சாப்பாடு எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிடுறா. அத பார்த்ததும் ஜேரிம், "ப்ளீஸ் என் முன்னாடியாச்சும் சாப்பிடாம இரு. என்னால முடியலன்னு" சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஜேரிம் அவளால சுத்தமா முடியாம நைட்டு பொறுமையா போயிட்டு தண்ணி எடுக்க போறா. அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு ஹவாஜின் வந்து பார்த்தம்போது தான் தெரியுது ஜேரிம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. அப்போ ஹவாஜின் ஜேரிம் கிட்ட வந்து, "என்னை விட்டுட்டு நீ எப்படி சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே சாப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காலையில ஜேரிம் இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு அவளுடைய ஷூஸை போடுறா. ஆனால் அது நல்லா இல்லாதால ஹவாஜினுடைய ஸ்லிப்பரை போட்டுட்டு, "இது ரொம்ப அழகாக இருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பரை போட்டுட்டு போறா. அப்போ அவளையே ஒரு சென்ட்ரலா மாதிரி யோசிச்சுட்டே போறா. ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அப்ப செக்ரட்டரி சாமின் கிட்ட லிஸ்ட் எடுத்துட்டு வந்து குடுத்து, "இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு வரப்போறாங்கன்னு" சொல்றாரு. அத கேட்டதும் ஷாமன் அந்த லிஸ்ட்ட பார்த்து, யார் ரொம்ப நாள் இருப்பாங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்றோம்னு சொல்றான். அதே நேரத்துல ஜேரிம் இன்டர்வியூ எங்க நடக்குதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன பார்த்து மேல ஸ்டெப்ஸ்ல ஏறி வரா. ஏறி வரும்பொழுதே, "இங்க தான் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகும் நான் நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவளுடைய ஹீல்ஸ பார்க்குறா. அவ பார்க்கும்போது அந்த ஹீல்ஸ் அவ கை தவறி கீழ விழுந்துடுது. அவ அந்த ஹீல்ஸ் எடுக்க ஸ்பீடா கீழ வரும்பொழுது, ஷாமன் அவளுடைய ஹீல்ஸ கையில வச்சிருக்கிறத பார்த்து, ஜேரிம் சாமின பார்த்து, "இவன் தான் என்னுடைய ஹீரோவான்னு சொல்லி, என்னுடைய லக்கி ஷாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்னு" சொல்றா. அத கேட்டதும் ஷாமன், "உங்க மேல நான் கேஸ் போட போறேன்னு" சொல்றா. அத கேட்டதும் ஜேரிம், "என்ன உன்னுடைய மனச திருடினதுக்காகவான்னு" நினைக்கிறா. ஜேரிம் இதெல்லாம் நினைச்சிட்டு ஷாமின பார்த்து, "ஏன் என்ன ஆச்சுன்னு" கேட்கிறா. அத கேட்டதும் அவன், "ஏன்னா நீங்க மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு" சொல்றான். ஜேரிம் என்னன்னு கேட்குறா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க ஷிண்டு. பாய் பாய்.